வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த்து இந்த ஒரு இயலோட சிக்ஸ்த்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புதிய தமிழில் உள்ள பருவம் 3ல் உள்ள இயல் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மொத்தம் 9 இயல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பருவத்துக்கும் 3 இயலாக இங்கேயும் நம்ம மூணாவது பருவத்தோட 3வது இயல் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்டேட்டட் சிலபஸோட கவர் ஆகிற டாபிக்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம சொல்லும் பொருளும் இதை நம்ம மெயினாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இலக்கணத்துலேயே வந்துட்டு அணி இலக்கணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு எழுத்து சொல் இது மட்டும்தான் இலக்கண பார்ட்டில் கவர் ஆகுது. ஸோ அதனால அதையும் நம்ம டெப்த்தாக நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இதை தவிர்த்து மற்ற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இயல் 3ல் ஃபஸ்ட்டு கவிதை பேழை இதில் ஆசிய ஜோதி. ஓகேங்களா? ஸோ ஆசிய ஜோதி இதில் ஆக்சுவலாக வந்துட்டு புத்தரோட அந்த வாழ்க்கை வரலாறு இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது எக்ஸாமில் கவர் ஆகாதனால இதையும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓரலாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் அந்த நூல்வெளி நூற்குறிப்பு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருள். ஓகேங்களா? இது யார்? கவிமணி தேசிய விநாயகனார் எழுதினது. ஓகே, ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகனார். இப்போ சொல்லும் பொருளை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அடுத்து கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது அப்படின்னா முடியாது. நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும். மாறி அப்படின்னா மலை. ஓகே, ஸோ இந்த மாறி இந்த ரீ வந்தது அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதே இந்த மாறி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ தெரியாதவங்க பேசிக்ஸ் தெரியாமல் தெரிஞ்சுக்கலாம். கும்பி அப்படின்னா வயிறு. ஓகே, ஸோ வயிறுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ கும்பி அப்படின்ட்டு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது பூதளம் அப்படின்னா பூமி. பார் அப்படின்னா உலகம். ஓகே, ஸோ உலகம் அப்படிங்கிறதுக்கு நிறையா மீனிங் இருக்குது, நிறையா வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஸோ பாடல் பொருள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதை நல்லா டெப்த்தாக தெரியணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஆனால் நியூ சிலபஸில் இந்த டாபிக் கவர் ஆகலை. இப்போது தேசிய விநாயகனார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஓகே, 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி எனும் பட்டம் பெற்றவர். இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது. அப்போ கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்ட்டு இவரோட சிறப்பு பெயர் இருக்குது. அடுத்து ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் யார் எழுதின நூல்? எட்வர்ட் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற இந்த ஒரு ஆங்கில நூலை மொழிபெயர்த்து வந்தது தான் ஆசிய ஜோதி. இப்போ நீங்கள் லைட் அப்படின்னாவே நம்ம ஒரு ஜோதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஜோதி அப்படின்னா என்ன? வெளிச்சங்கிறதானே. ஓகேங்களா? அப்போது லைட் ஆஃப் ஆசியா, இங்கேயும் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது இருக்குது. இது எட்வின் அர்னால்டு இவர் தான் வந்து இந்த ஆங்கில மொழியில் இந்த நூலை எழுதினவர். ஓகேவா? ஸோ அதை தழுவி வந்தது தான் இந்த ஆசிய ஜோதி. எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது? புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இது ஒவ்வொரு நியூ சிலபஸில் அதிகமாக கவர் ஆகலை, அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்து நம்ம முடிச்சிடலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்து ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். ஓகே, எளிது கூட்டல் ஆகும். அடுத்து பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம், இதுதான் வந்து கரெக்டானது. அடுத்து இனிமை கூட்டல் உயிர். இனிமை கூட்டல் உயிரை சேர்த்தெழுணும் அப்படின்னா இன்னுயிர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகே, ஸோ இன்னுயிர் அப்படிங்கிறது தான் இது கரெக்டானது. ஆக்சுவலாக வந்துட்டு மை வீதி போயிடும். அதுக்கப்புறம் இனி அப்படிங்கிறதுல ஒற்று, அதாவது ஈ நீங்கிட்டு
ஒற்று ரெட்டிப்பாகும். அதுல இருந்து என்ன ஆகும், இன்னு கூட்டல் ஊ நு அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு இங்கே மாற்றம் அடையும். அதே போல் மலை எலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா மலையெல்லாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, மலை எல்லாம் அப்படின்னு கிடையாது, மலையெல்லாம் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது மனித நேயம் அப்படிங்கிற உரைநடை டாபிக். ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் வந்துட்டு யார் யார் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் ஒரு கூற்று புறநானூறு ஒரு கூற்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த ஒரு கூற்று, இந்த ஒரு பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு? புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த நோக்கோட மனிதருக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தாங்க அதை பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வள்ளலார் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஆக்சுவலாக வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, வள்ளலார் பார்த்தோம் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லியிருக்காங்க. திருடன் வந்து திருட வந்திருக்கான் தன்னோட காதில் இருக்க கடுக்கண்ணை. ஸோ அதை கூட ஒரு ஏற்றுக்கிட்டாரு. 2 கடுக்கணை வந்து திருட கூட ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டார். ஓகே, அந்த அளவுக்கு இருந்தார். நெக்ஸ்ட்டு அவர் நல்லா இருக்கணும் அப்படி, திருடன் கூட வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அன்பு காட்டினவர். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் விருப்பம் உள்ளவங்க தனியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படிங்கிற பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு மடங்கிறத அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஏழை எளிய மக்கள் உணவு இல்லாமல் வர்றவங்க அவங்க அந்த சத்திர இதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது யாரோட கூற்று? வள்ளலாரோட கூற்று. ஒரு சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது வடலூரில் உருவாக்கியிருக்காரு. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் உணவளிக்கிறார். ஓகே, ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்தாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்னை தெரசா பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லார்ட்டையும் வந்துட்டு நோய் நொடியெல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து அவங்க அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க செஞ்ச அந்த சேவைக்காக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. ஓகே, அடுத்தது உங்களோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை. இது அன்னை தெரசா அவங்க சொன்னது. ஓகேவா? ரைட். அடுத்தது இதுக்கு அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. இவர் பார்த்தோம் அப்படின்னா அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துருக்காரு. அவங்க வேலையினால பாதிக்கப்படுறாங்க, குழந்தை தொழில்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் பார்த்துருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். ஓகேவா? ஸோ அது மூலயமா வந்துட்டு அது மூலயமா 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். 86,000. ஓகே, 86,000 குழந்தை தொழிலாளர்களை இவர் மீட்டுள்ளார். அடுத்து உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். ஓகே, நடைபயணம் சென்றுள்ளார். 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம். ஓகேங்களா? ஸோ இதனால இவரோட இந்த சேவைக்காக அமைதிக்கான நோபல் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. இவரோட கூற்று அப்படின்னா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இது சொன்னது கைலாஷ் சத்யமூர்த்தி. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம இது கைலாஷ் சத்யமூர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே மெயினாக கைலாஷ் சத்யார்த்தி ஞாபகம் வரும். இன்னும் ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைய நம்ம கையில் பிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ சத்யார்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். ஓகே, அடுத்து தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார், அன்பு காட்டியவர். ஓகே, அதுக்கு அடுத்து அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைத்தது. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம், இதுதான் வந்துட்டு கரெக்டானது. அடுத்து வள்ளலார் பார்த்தோம்னா பசிப்பினி போக்கியவர். ஓகே, வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியது தான் ஒன்று.
அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், இது 2. அன்னை தெரசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர், இது 3. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்ப்போம், இங்கே ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது முடிவில் ஒரு தொடக்கம், இது விரிவான கதை. இது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க, அவங்களுக்கு உறுப்பு தானம் பண்ணுறது. ஸோ அதை நிகழ்வை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாரு, அதாவது பெங்களூர்லையும் திருக்கழுங்குன்றத்துலையும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் அது. அது என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன அப்படின்னா இதேந்திரன் உறுப்பு தானம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இதய உறுப்பு தானம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெற்றோர் அசோகன், புஷ்பாஞ்சலி. ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அணி இலக்கணம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அணி அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற பொருள். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது சிலபஸில் கவர் ஆகாதனால நம்ம இதை ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்போ அணி இலக்கணம் அப்படிங்கிற போது நிறைய அணி அப்படிங்கிறது இருக்கும். திருக்குறளில் இது பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரீவியஸெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதை நம்ம இப்போதைக்கு நம்ம படிக்க தேவையில்லை. இங்கே ஆக்சுவலாக இயல்பு நவிர்ச்சி அணியையும் அதை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணியையும் அதுக்கப்புறம் இன்னொன்று உயர்வு நவிர்ச்சி அணியையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அதை எல்லாமே டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இயல்பாக ஒரு விஷயத்தை அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. அதே போல் உயர்வு நவிர்ச்சி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த லைவ் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சுன்னா இதோட மதிப்பீட்டு கேள்வி, மொழி ஆல்பம் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா எதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போது அகர வரிசைப்படுத்துக, இது ரொம்ப சிம்பிளானதான். ஆக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் 6th ஸ்டாண்டர்டில் இப்போ இங்கே இது ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட் வரும். அடுத்தது இது 3 வரும். எங்கே இருக்குது, ஈதல், இது 4வது வரும். அடுத்தது ஐக்கு ஊ வருமா. ஸோ உயிர், இது 5. அடுத்து இது 6. அதுக்கப்புறம் ஏ வருமா, எளிமை, இது 7. ஏது அப்படின்னு இருக்கா, இது 8. அடுத்து இது 9. அடுத்தது ஓ அப்படின்னு வருமா, ஒழுக்கம், இது 10. ஓசை, இது 11. லாஸ்ட்டில் அவ்வை, இது 12. ஸோ இந்த மாதிரி நம்ம அகர வரிசைப்படுத்தி முதல் எழுத்துலேருந்து அகர வரிசைப்படுத்தி எழுதலாம். அதுக்கப்புறம் பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒன்ஸ் நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அரசர் ஒருவர் தன் மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவருக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அரசர் ஒருவர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார். அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏரி இருப்பது போல் ஓவியம் ஒன்று இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். ஓர் ஓவியத்தில் ஒரு மலை மேல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மலை கொட்டி கொண்டு இருந்தது. சற்று உற்று பார்த்தால் அருவின் கீழே இந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்று அரசர் கேட்டார். அதற்கு ஓவியர், ஆனால் பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று. இவையெல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமல் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்றார். இப்போ இங்கே அமைதி என்ற என்னென்ன கேள்வி கேட்டேன் பாருங்க. அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? ஸோ அமைதி என்றவுடன் மனதில் தோன்றுவது
நமக்கு உள்ளத்துல அமைதி இருக்கணும். ஸோ இந்த தான் வந்து உண்மையான அமைதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இக்கதையில அமைதி எங்கு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்துட்டு பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரம் உள்ள இடத்தில் அமைதி இருப்பதன்று. இதெல்லாம் இருக்கிற இடத்துல எதையுமே கலங்காம தன்னை எதுவும் பாதிக்காம விடாம இருக்கிற அந்த உள்ளத்துல அமைதியா இருக்கிறது உண்மையான அமைதி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மற்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட்ல கலைச்சொல் அறிவோம். மனித நேயம், ஹியூமானிட்டி, கருணை, மர்சி. ஓகேங்களா, உறுப்பு மாற்று அறுவை டிரான்ஸ்பிளான்டேஷன். அடுத்தது நோபல் பிரைஸு, நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். ஓகேங்களா, அடுத்து சரக்கு வந்து லாரி. ஓகேங்களா, ஸோ இந்த இயல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்றாப்படி கவர் ஆகிற எந்த டாப்புமே இல்லை. நம்ம ஓவரலாக சொல்லும் பொருளும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட்டாக கலைச்சொல் வரைக்கும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வித ரிஸ்க்குமே இல்லை. அடுத்தடுத்து நம்ம ஓல்டு தமிழ் ஓல்டு தமிழ் இயல் 1, அதாவது டேம் 3ல இயல் 1, இயல் 2, இயல் 3 அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் வீடியோஸும் அடுத்தடுத்தது வரும். ஸோ அதனால தெளிவாக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.